Hello guys, welcome to your channel. This video is sponsored by Buymote app. இப்போ நாம Buymote appல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த Buymote appல நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும். சரி ஓகே, இப்போ ஆப்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஃபுட் ஐட்டம் இருக்கு. ஆமா பாத்தீங்களா, ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் பேபி கேர், நான் சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம். அடுத்து பேபி சோப்பு, பேபி பவுட்ரு எல்லாமே இதுலன்றது இருக்கு. அடுத்து பேக்கரி ஐட்டம், சேஸு, மைனஸு, கிசான் ஜாம் எல்லாமே இதுலன்றது நம்ம இருக்கு. நம்ம வேணும் அப்படின்னா நாம இதுலன்றது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் நீடு, அடுத்து டூத் பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு எல்லாமே இதுலன்றது இருக்கு. நம்ம வேணும் அப்படின்னாலும் நம்ம இதுலன்றது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கடையில் சேம் என்ன ப்ரைஸ் வாங்குறோமோ சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரின்றது பண்ணிடுவாங்க. இது பூஜா கேர், ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் எல்லாமே இதுலேன்றது அவைலபிளாக இருக்குது. நம்ம வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்றவங்க பைமோட் ஆப்போட லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுத்துருக்குறேன். வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. பனைமரம் தமிழகத்தின் மாநில மரம். தமிழகத்தின் அறிவு சிந்தனையை பல நூறு ஆண்டுகள் சுமந்து வந்த ஒரு தேவ விருட்சம்தான் பனைமரம். ஒரு பனை ஓலை 400 ஆண்டுகள் நிலைப்புத்தன்மை கொண்டது. ஒரு மனிதன் எவ்வாறு பிறருக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்றால் பனையை உதாரணமாக கூறலாம். அதனால்தான் வள்ளுவன் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் என்கிறார். மின்சாரம் இல்லாத காலத்தில் விசிறியாய் பயன்பட்டது வெக்கையை போக்க. வெயிலையும் மழையையும் தடுக்கும் கூரையாய் பயன்பட்டது. இதன் சல்லிவேர் அமைப்பு மண் சரிவை தடுத்து மண்வளத்தை காத்தது. இதனால்தான் குளத்தங்கரை ஓரங்களிலும் ஏரிக்கரை ஓரங்களிலும் கடற்கரையிலும் பரவலாக நட்டு வளர்க்கப்பட்டது. இதில் கிடைக்கக்கூடிய நுங்கு உடல் சூட்டை நீக்கும். மனித உயிர்களுக்கு தேவையான விட்டமின்களையும் தாதுக்களையும் கொடுத்தது. இதன் பதநீரில் இருந்து பனை வெல்லம் தயாரிக்கப்பட்டு சித்த மருத்துவத்திற்கு பெரும் பங்காற்றியது. மிதவெப்ப மண்டலத்தில் வளரக்கூடிய புல்வெளி தாவரமாகிய இது 56 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை தாக்கு பிடித்து உயிர் வாழக்கூடியது. குழந்தைகளின் குதூகலமாக விளையாடிட நுங்கு வண்டிகள் காத்தாடி கொட்டையிலே பொம்மைகள் செய்து விளையாடினர். பல்சார் உயிரினங்கள் அடைக்காக்கப்பட்டு வாழ மிக பெரும் துணையாக பனைமரம் விளங்குகிறது. இதை ஒரு உயிர்வேலி என்று கூறலாம். மிக வறட்சியான பகுதிகளிலும் மிக செழித்து வளரக்கூடிய ஒரு புல்வகை தாவரம் தான் இது. திருமணமான பெண்களுக்கு பனை ஓலை பெட்டிகளை தான் சீதனமாக கொடுத்து அனுப்பினர். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று கூறுவார்கள். அதுபோல்தான் பனைமரமும் இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று கூறலாம். பனைமரத்தை காப்போம்.